இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் நெறிமுறைகளையும் கற்றுக் கொடுப்பதில் கவனம் செலுத்துங்கள். கல்வி அமைப்புகளுக்கு அன்வார் வலியுறுத்து. நாட்டின் கல்வி அமைப்புகள் அதிகம் அறிவை வளர்ப்பதில்தான் கவனம் செலுத்துகின்றன. ஆனால் அவை ஒழுக்கம் மற்றும் நெறிமுறைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அண்மைய காலமாக நாடெங்கிலும் பள்ளிகளில் அதிகரித்து வரும் பகடிவதை குற்றங்கள் மாணவர்கள் மத்தியில் ஒழுக்கமும் நெறிமுறைகளும் குறைவாக உள்ளதை பிரதிபலிக்கின்றன என்றும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். மலாக்கா பள்ளியில் நடந்த பாலியல் பலாத்கார சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அன்வார், தான் பங்கேற்கும் பள்ளி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பகடிவதை குறித்து பேசி வருவதாக தெரிவித்துள்ளார். அதேவேளையில் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் நன்மதிப்புகளையும் கற்றுக் கொடுக்காதது ஆசிரியர்களின் தவறு மட்டுமல்ல, பெற்றோர்கள் மற்றும் கல்வி அமைப்பின் தவறும் கூட என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நகரி சம்பிலான் மாநிலத்துக்கு சுமார் 8 லட்சம் வாகனங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. இது வழக்கமான நாட்களுடன் ஒப்பிடும்போது சுமார் 73% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலம் பள்ளி விடுமுறையுடன் இணைந்திருப்பதாலேயே இக்கூடுதல் எண்ணிக்கை ஏற்பட்டுள்ளதாக நகரி சம்பிலான் காவல்துறை தலைவர் டத்தோ அல்சாஃப்னி அஹ்மத் தெரிவித்துள்ளார். எனவே வரும் அக்டோபர் 17 முதல் 21 வரை மாநில போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறையைச் சேர்ந்த 279 அதிகாரிகள் போக்குவரத்தை கண்காணிக்கும் ஓப் லஞ்சார் என்ற சிறப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் செய்பவர்கள் முக்கிய நபர்களாக இருந்தாலும் கூட அவர்களின் மீது தக்க நடவடிக்கை எடுக்க சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் உள்ளது என்று டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஊழல் செய்பவர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் அமலாக்க நடவடிக்கைகளை பாதுகாக்க தான் தயாராக இருப்பதாகவும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் புரிபவர்களுக்கு எதிராக முறையான ஆதாரங்கள் இருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளை அன்வார் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரிகளுக்கு தானே முன்வந்து பாதுகாப்பு அளிக்க தயார் என்றும் அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். மாணவர்களிடையே பரவி வரும் இன்ஃபுளுவன்சா தொற்று நோய் காரணமாக வீட்டு அடிப்படையிலான கற்றலை செயல்படுத்துமாறு 34 மாரா ஜூனியர் அறிவியல் கல்லூரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அக்கல்லூரியைச் சேர்ந்த 50 மாணவர்களுக்கு இன்ஃபுளுவன்சா காய்ச்சல் பரவியதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மாரா தலைவர் டாக்டர் அஷ்ரஃப் வஜ்டி டுசுகி தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் மாவட்ட சுகாதாரத்துறை அனுமதி வழங்கும் வரை தாங்கள் காத்திருக்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் செயல்பாட்டில் இருக்கும் மற்ற கல்வி நிலையங்களில் கிருமி நாசினிகள் பயன்படுத்தப்பட்டு சுகாதாரம் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். தங்கத்தை தெறிக்கவிடும் ஐம்பொன் நகைகள் தீபாவளி ஸ்பெஷலா மலை போல குவிந்துள்ளது பல டிசைன்களில். முத்தையாஸ் கேஷ் அண்ட் கேரியில மாலை, அட்டிகை, தாலி சங்கிலி, ஜிமிக்கி அவ்வளவுதானா? இல்லவே இல்லைங்க. உங்களை திக்குமுக்காட வைக்க நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய பேட்டர்ன்கள்ல, நிறைய வெரைட்டில முத்தையாஸ் கேஷ் அண்ட் கேரியில மாலை, அட்டிகை, தாலி சங்கிலி இந்த மாதிரி ஐம்பொன் கலெக்ஷன்லாம் நம்ம முத்தையாஸ்ல வந்திருக்கு. ரெயின் டிராப் பேங்கிள்ஸ், தாமரை சோக்கர் செட், தாமரை இயரிங்ஸ், ஃபேன்சி இயரிங்ஸ், ஃபேன்சி பேங்கிள்ஸ், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம்ங்க. அனைத்துமே லேட்டஸ்ட் ட்ரெண்டுங்க. செம்ம சூப்பர், செம்ம கலெக்ஷன்ஸ். ஒன்னு போட்டாலே போதுங்க, அவ்வளவு லுக்கா இருப்பீங்க. நீடித்த தரம், நீடித்த பாரம்பரியம், நீடித்த நம்பிக்கை. முத்தையாஸ் கேஷ் அண்ட் கேரி. நகரி சம்பிலான் குவாலக்லாவாங்கில் SPM தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்த 17 வயது மாணவி ஒருவர் தனது வீட்டின் அறையில் உயிரிழந்த நிலையில் கண்டறியப்பட்டுள்ளார்.
மாணவி மரணம் குறித்து கடந்த சனிக்கிழமை இரவு 11:50 மணியளவில் ஜெலுபு மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவ அதிகாரியிடம் இருந்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக அம்மாநில போலீஸ் தலைவர் அல்சாஃப்னி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இதனிடையே நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்ற பிரேத பரிசோதனையில் அம்மாணவியின் உடலில் எந்தவொரு காயமோ சந்தேகத்திற்குரிய ஆதாரங்களோ இல்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். எனவே இவ்வழக்கு திடீர் மரணமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அல்சாஃப்னி குறிப்பிட்டுள்ளார். அம்பாங் உகே பிரடானாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பின்னால் உள்ள காட்டுப்பகுதியில் புலியின் உருமல் சத்தம் கேட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சத்திற்குள்ளாயினர். கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி புலியின் உருமல் குறித்து அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த புகாரை அடுத்து தேசிய வனவிலங்குத்துறை அதிகாரிகள் அங்கு விசாரணை நடத்தி வருவதாக அதன் இயக்குநர் டத்தோ அப்துல் காடிர் அபு ஹஷீம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க 3 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். என்றாலும் இதுவரை புலியின் கழிவுகளோ கால் தடங்களோ கிடைக்கவில்லை என்று கூறிய அப்துல் கடீர், சில மரங்களில் உள்ள நகக்கீறல்களின் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். ஹங்துவா மற்றும் புடு நிலையங்களுக்கு இடையிலான LRT சேவை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று திங்கட்கிழமை நிறுத்தப்பட்டுள்ளது. அம்பாங் ஸ்ரீபுத்தாலிங் லைனில் சம்பந்தப்பட்ட நிலையங்களில் பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரேபிட் ரயில் சென்ட்ரல் பெர்ஹாட் தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் தடைப்பட்ட நிலையங்களுக்கு பதிலாக மாற்று LRT சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரேபிட் ரயில் தெரிவித்துள்ளது. பழுது காரணமாக பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கும் ரேபிட் ரயில் வருத்தம் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.